अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ராமபிரானுடைய சரித்திரத்தை மிக அற்புதமாக வர்ணிக்க வேண்டும் என்பதற்காகவே வச்சன நடையிலே வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரம். வால்மீகி ராமாயணத்தினுடைய 7 காண்டங்களிலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமானவற்றையெல்லாம் தம்முடைய அற்புதமான ஸ்ரீசூக்திகளாலே காட்டியருளுகிறார் வேதாந்த தேசிகன். அதுவும் வச்சன நடையிலே என்று அருளி செய்கிற பொழுது அதற்கு என்று உள்ள சில இலக்கணங்கள், அந்த அற்புதமான பிராசங்களை கொண்டு, பிராசமுள்ள சொற்களை கொண்டு அந்த வாக்கியங்களை அமைக்க வேண்டும். ஆகையினாலே அப்படி கத்தியம், அதாவது உரைநடையிலே அருளி செய்யப்பட்ட ஒரே ஸ்தோத்திரம் இதுதான் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே யுத்த காண்டத்தின் நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லி முடித்தார். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது, எல்லாவற்றையும் சொன்னார். அதுக்கு மேலே அரசர்களெல்லாம் வந்து அவனை அடிபணிந்தார்கள் என்று சொன்னார். இப்பொழுது அதனுடைய 79வது வாக்கியம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், ராமபிரான் அயோத்தியிலே அரசாண்ட பொழுது சத்திரிய தர்மம், அந்த அரசர்களுடைய தர்மமானது நன்றாக நிலைநாட்டப்பெற்றது. அதற்கு முன்னாலே சத்திரிய தர்மம்லாம் கொஞ்சம் குலைந்து போயிருந்தது. அரசர்களெல்லாம் சற்று கொடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்கிற காரணத்தினாலே தான் பரசுராமன் கோபம் கொண்டு அரசர்கள் 21 தலைமுறை அரசர்களை அழித்து விட்டான். ஆனால் அதற்கு முன்னாலே அந்த ராஜதர்மம் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ராமபிரான் வந்து மறுபடியும் அந்த பழைய நிலையை ஏற்படுத்தினான் என்பதாக இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். பித்ருவத குபித பரசுதர முனி விகித நிருபஹனன கதன பூர்வகால பிரபவ சதகுண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்ச. பரசுராமன் என்ன செய்தான்? பரசுராமனுடைய தந்தை, அவருக்கு ஜமதக்னி என்று பெயர். அவரை கார்த்தவீரியன் என்று ஒரு ராஜா, அவன் சத்திரியன். அவன் என்ன பண்ணினான்னா, இவரை அந்த ஜமதக்னியை கொன்று விட்டான். ஏதோ அவரிடத்தில் கோபம் கொண்டு அவரை கொன்று விட்டான். அதனால் பரசுராமனுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. அந்த கார்த்தவீரியனை இவர் போர் செய்து அழித்து விட்டார். அதுவும் கார்த்தவீரியனோடு நிற்கவில்லை, அரச குலத்தின் மேலேயே அவருக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது. அதுதான் சொல்லுகிற பித்ருவத குபித்த, தன்னுடைய தந்தையை கொன்றபடியினாலே கோபம் ஏற்பட்டவராய் பரசுதரமுனி பரசுராமன் என்ன செய்தான் என்னால், விகிதன் ரிபஹனன கதன, அரசர்கள் அனைவரையும், யார் யார் துஷ்டர்களாக இருந்தார்களோ அந்த துஷ்டர்களான அரசர்கள் 21 தலைமுறை, 37 கால் என்று சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட அரசர்களையெல்லாம் கொன்று விட்டானவன். அதற்கு பூர்வகால பிரபவ, அப்படி துஷ்டர்களான அரசர்கள் பரசுராமனாலே கொல்லப்படுகிற அளவுக்கு துஷ்டர்களாயிருந்த அரசர்கள், அவர்களுக்கு முன்னாலே எல்லாம் நல்லடி காலமாகத்தான் இருந்தது. அந்த முற்காலத்தை இப்பொழுது கொண்டு வந்தான் ராமபிரான் என்று சொல்றார். பூர்வகால பிரபவ சதகுண பிரதிஷ்டாபித, அந்த முற்காலத்துக்கும் 100 மடங்காக இப்பொழுது அந்த ராஜதர்மமானது நன்றாக இருக்கும்படியாக தார்மிக ராஜவம்ச, தர்மம் தவறாத, நிலைநாட்டப்பட்ட தர்மம் தவறாத அரசகுலத்தை உடையவனே
என்று இப்படியாக ராமபிரான் ராஜ்யத்தை ஆளுகிற பொழுது எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமான் இந்த துன்ப நிகழ்ச்சிகளுக்கு முன்பு எத்தனை நல்ல ராஜவம்சங்கள் இருந்தனவோ அவைகள் போல் 100 மடங்கான தர்மம் தவறாத ராஜவம்சங்களை ராமபிரான் நிலைபெறச் செய்தான் என்று இந்த வாக்கியத்தாலே தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக என்ன செய்கிறார் என்னால், அந்த பரதன் அவன் செய்த வீரச் செயல், அதாவது தான் நேரே செய்தது சில, தன்னுடைய தம்பிமார்களை கொண்டு செய்தது சில, இதெல்லாம் உத்தரகாண்டத்திலே தெரிவிக்கப்படுகிறது. என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், சிந்து என்கிற நதி, அந்த நதியின் இரு கரையிலும் சில கந்தர்வர்கள் இருந்தார்களாம். சிந்து என்கிற நதியின் கரையிலே கந்தர்வர்கள் இருந்தார்கள். கந்தர்வர்கள் என்னால் பாடுவதிலே மிகவும் வல்லவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த திறமையை விட்டுவிட்டு மிகவும் செருக்கு கொண்டு மக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பரதனுக்கு மாமனான யுதாஜித் என்பவன், அவன் என்ன பண்ணினான், ராமபிரானிடத்திலே வந்து, இந்த மாதிரி கந்தர்வர்கள் என்னுடைய ராஜ்யத்தினுடைய எல்லையிலே இந்த பக்கம் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ சில துன்பங்களை செய்கிறார்கள், நீ அவர்களை அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே ராமபிரான் என்ன செய்தான், பரதனையே அனுப்பினான். அந்த யுதாஜித்தினுடைய மருமானான பரதனையே அனுப்பி அந்த சிந்து நதிக்கரையில் இருந்த கந்தர்வர்களை எல்லாம் அடக்கி மறுபடியும் அவர்கள் தங்கள் பாட்டிலே கவனத்தை செலுத்தும்படி செய்து, இப்படியாக என்ன செய்தான் பரதன், ராமனுடைய வெற்றி கொடியை அங்கேயும் சென்று நாட்டினான் என்று அந்த ஒரு விஷயத்தை இங்கே அந்த உத்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே ஒரு வாக்கியத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். சுபச்சரித ரத பரத கர்வித கர்வ கந்தர்வயூத கீத விஜய காதாசத. அதாவது சுபச்சரித ரதகத ரத பரத, நல்ல செய்கைகளிலேயே ஈடுபட்டவன் பரதன். அவனை பற்றி சொல்ல வேண்டுமா, இவ்வளவு சரித்திரங்கள் பார்த்தோமே, எப்படியெல்லாம் இருந்தானவன். அப்படிப்பட்ட பரதன், அந்த பரதனாலே கர்வித கர்வ கந்தர்வயூத, அவனாலே அடக்கப்பட்ட செருக்கை உடையவர்களாக அந்த கந்தர்வ கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆனார்கள். அவர்களாலே கீத பாடப்பெற்ற விஜய காதாசத, 100கணக்கான வெற்றி பாடல்கள், அவெல்லாம் ராமபிரானையும் துதித்து பாடத் தொடங்கினார்கள். 100கணக்கான வெற்றி பாடல்கள், அப்படிப்பட்ட பாடல்களை உடையவனே என்று ராமபிரானை இந்த வாக்கியத்தாலே தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சரித்திரம், அதாவது மதுரா நகரம். அந்த நகரத்தில் மது என்று ஒரு அசுரன், அவனுக்கு புதல்வலாக லவணன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் முனிவர்களையெல்லாம் துன்புறுத்தி வந்தான். ராமபிரான் என்ன செய்தான், சத்ருகனனை அனுப்பி அந்த லவணாசுரனை வதம் செய்யும்படி செய்தான். அதைத்தான் இந்த வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். சாசித மதுசுத சத்ருக்ன சேவிதா. அதாவது மதுசுதன் என்னால் என்ன, மதுசுதன் என்னால் மதுவனுடைய பிள்ளை. மது என்னும் அசுரனுக்கு புதல்வனாக பிறந்தவன் அவன் லவணன். அவனை சத்ருக்னாலே கொல்லும்படி, சத்ருக்னனை கொண்டு அவனை கொல்லும்படி செய்து விட்டான். அதைத்தான் சொல்ற, சாசித மதுசுத சத்ருக்ன, சத்ருக்னாலே கொல்லப்பட்ட மது என்கிற, அதாவது மதுசுதன். மதுசுதன் என்னால் அவன்தான் லவணன். அவனை சொல்லுகிறார் சேவிதா, அப்படி சத்ருகனாலே சேவிக்கப்பட்டவனே என்று இந்த வாக்கியத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக சுருக்கமாகவே தெரிவித்து விடுகிறார். என்ன தெரிவித்து விடுகிறார், ராமனை பிரிந்த சீதா பிராட்டி வால்மீகி ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறாள். அங்கேதான் அவளுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைகள் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. குஷ லவ என்று 2 பிள்ளைகள் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வால்மீகியாலே வால்மீகி ராமாயணத்தை அவர்களுக்கு கற்பிக்கிறார். அவர்கள் எல்லா இடத்திலும் இந்த ராமச்சரித்திரத்தை ராமாயணத்தை பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அடுத்தது ராமபிரான் என்ன பண்ணினான்னா, தானும் அதை கேட்கணும்னு ஆசைப்படுகிறான். அது பின்னாலே சொல்லப்பட போகிறது. இங்கே வந்து குசலவர்கள் ராமாயணத்தை கற்றார்கள் என்கிறத மட்டும் ஒரு வாக்கியமாக தெரிவிக்கிறார். இது 82வது வாக்கியமாக காணப்படுகிறது. குசலவ பரிகிரகீத குலகதா விசேஷ. குசலவ பரிகிரகீத, குசலவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்ட உன்னுடைய வம்சத்தை பற்றிய சரித்திரத்தை உடையவனே, குலகதா விசேஷா என்று அவனை ராமபிரானை சொல்லுகிறார். அதுக்கு மேலே என்னன்னா, அந்த வால்மீகி இயற்றின அந்த வார்த்தை, அதாவது வால்மீகி ராமாயணம் என்கிறது
தெய்வ வசத்தால் பிரம்மா கொடுத்த வரத்தினாலே அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் அத்தனையும் ஸ்லோகமாகவே வந்ததுன்னு சொல்கிறார். ஸ்லோகத்துவம் ஆகத்தா. அவர் ஒரு நாள் தமசா நதி கரைக்கு போய்கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு வேடன் ஒரு அன்றில் பறவை ஒன்றோடொன்று கூடியிருக்கிற பொழுது, ஆண் பறவை பெண் பறவை கூடியிருக்கிற பொழுது அதை அடித்து விட்டான். ஒரு அன்றில் பறவை இறந்து விட்டது. அவனை சபித்தார். அப்பொழுது சபிக்கிற பொழுது இவருடைய வாயிலே வந்த வார்த்தைகள் அப்படியே ஸ்லோகமாக வந்து விட்டது. மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா யத் கிரௌஞ்சமிதுனா தேவம் அகதி ஏகம் அவதி காமமோகிதம் என்று அவர் சொன்ன வார்த்தை சாபம் கூட அப்படியே ஸ்லோகமாக வந்து விட்டது. அதே மாதிரியாக ஸ்லோக ரூபத்திலே ராமாயணம் முழுவதையும் பண்ண வேண்டும், ராமச்சரித்திரம் முழுவதையும் காவியமாக பண்ண வேண்டும் என்றுதான் அது பிரம்மா அனுகிரகம் பண்ணினார். அதனால்தான் ராமாயணமானது இயற்றப்பட்டது. அந்த வால்மீகி ராமாயணத்தை குசலவர்களுக்கு கற்பித்து வைத்தார். அவர்கள் அதை பாட ராமபிரான் கேட்டு மகிழ்ந்தான் என்று செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் என்று உலகூரே திருவயிறு வாய்த்த மக்கள் தன்னுடைய பிள்ளைகள்தான் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஸ்ரீராமாயணத்தை பாட இவன் தன்னுடைய காதாலை கேட்டு மகிழ்ந்தான் என்று இப்படி வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை அடுத்த வாக்கியத்திலே தெரிவிக்கிறார், 83வது வாக்கியத்திலே. விதிவச பரிணமத மரவி பணிதி கவிவர ரச்சித நிஜச்சரித நிபந்தன நிஷமன நிவృతాः. அதாவது விதிவச பணிமத்து என்னால் என்ன? தெய்வ வசத்தால் விதிவச பரிணமத்து, தெய்வ வசத்தால் அது மாறுகிறதாம். என்ன மாறுகிறது? அப்படியே ஸ்லோகமாக மாறுகிறது. அமரபணிதி, அப்படிப்பட்ட வடமொழி வாக்கை உடையது. அதாவது அமரபணிதி என்னால் தேவ பாஷையிலே அது உயர்ந்த கவியாக வருகிறது, ஸ்லோகமாக வருகிறது. அதை செய்தவர் யார்? கவிவர ரச்சித, உயர்ந்த ஆதிகவியான வால்மீகியாலே இயற்றப்பட்டது. அது நிஜச்சரித்தம், தன்னுடைய வரலாறு. நிஜச்சரித்தம் என்னால் ராமபிரானுடைய வரலாறு. அந்த நிபந்தன, அந்த கிரந்தம் இருக்கிறதே, அதை நிஷமன நிர்வృత, கேட்பதனாலே மகிழ்ந்தவன். தெய்வ வசத்தாலே ஸ்லோகமாக வந்து அவதரித்த உயர்ந்த வால்மீகியினுடைய அந்த ஸ்ரீராமாயணத்தை அந்த குசலவர்கள் சொல்ல தான் காதாலே கேட்டு மகிழ்ந்தான் என்று அந்த வார்த்தையை அந்த விஷயத்தை இந்த வாக்கியத்தாலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 84வது வாக்கியம் இது. சர்வஜன சம்மானித, எல்லா ஜனங்களாலும் மிக போற்றப்பெற்றான் ராமபிரான் என்று. சர்வஜன சம்மானித, அத்தனை பேரும் ராமபிரானை போற்ற ஆரம்பித்தார்களாம். அதற்கு மேலே என்ன செய்தான்? அது புஷ்பக விமானம் என்று இலங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தான் அல்லவா, அதை மறுபடியும் குபேரனிடத்திலேயே கொடுத்து விட்டான். முதலிலே அது குபேரனுடையதாக இருந்தது, அதை ராவணன் அபகரித்தான். ராமபிரான் இலங்கையிலிருந்து அயோத்திக்கு விரைவாக வருவதற்காக அந்த புஷ்பக விமானத்தை விபீஷணத்திலிருந்து கேட்டு பெற்றான். இப்பொழுது மறுபடியும் அந்த புஷ்பக விமானத்தை குபேரனிடத்திலேயே கொடுக்க அவன் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டான் என்கிற விஷயத்தை இங்கே என்ன தெரிவிக்கிறார்? புனருபஸ்தாபித விமானவர விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யச பிரபஞ்ச. மறுபடியும் வருவிக்கப்பட்ட புஷ்பக விமானம், அந்த புஷ்பக விமானத்தை மறுபடியும் வரவழைத்தான். வரவழைத்து என்ன பண்ணினான்? அதை இவனிடத்தில் கொடுத்த குபேர வைஸ்ரவண விஸ்ராவித, வைஸ்ரவணனான குபேரனிடத்திலே அதை கொடுத்து அவனை மகிழ்வித்தான். இப்படிப்பட்ட புகழை உடையவனே. புஷ்பக விமானத்தை ராவணன் அபகரித்து தானே வைத்து கொண்டான். ஏன் ராமபிரானும் தானே வைத்து கொண்டால் அவனை யார் என்ன சொல்ல போகிறார்கள்? ஆனால் அது யாருடையது, யாரிடத்தில் இருக்க வேண்டுமோ அது அவரிடத்திலே தான் இருக்க வேண்டும் என்று அதை கொடுத்தானே, அதுவே அவனுக்கு ஒரு பெரும் புகழ். அதைத்தான் புனருபஸ்தாபித்த, மறுபடியும் அந்த குபேரனிடத்திலேயே அதை கொண்டு போய் அதை இருக்கும்படி செய்து இப்படிப்பட்ட ஒரு புகழை உடையவனே என்று இந்த உத்தரகாண்டத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை இந்த 85வது வாக்கியத்தாலே தெரிவித்தார். இன்னும் சற்று தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।